நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு கிராமத்தில் வயக்காட்டுக்கு வேலைக்கு போகும்பொழுது எல்லாம் வயக்காட்டில் வேலை பார்த்துட்டு அங்கே மதிய சாப்பாடு தூக்குச்சட்டியில் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தா அந்த மரத்து நிழலில் எல்லாரும் அப்படியே வந்து கொஞ்சம் படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ½ தான் இருக்கும், அல்லது அதிகபட்சம் 1 ஹவராக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படி லைட்டாக படுத்து எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் இறங்கி வேலை பார்ப்பாங்க பாருங்கள். பயங்கர எனர்ஜியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 100 நாள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு முழுக்க முழுக்க அந்த மாதிரி திண்ணையில், அதாவது மரத்து நிழலில் படுத்து தூங்குறது மட்டுமே வேலையாகவும் பார்த்துக்கிருக்காங்க. அந்த மாதிரியும் நம்ம வந்து செஞ்சிடக்கூடாது மதிய நேரத்தில். கரெக்டுங்களா? அப்போ ஒரு கூலி தூங்குவதனால நம்ம உடம்புக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்குதுங்க. நமக்கு பிளட் சர்க்குலேஷன் சீராகுது, நம்முடைய ரத்த ஓட்டம் தடை இல்லாமல் ஓட ஆரம்பிக்குது. நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அதோட சர்க்குலேஷன் இன்னும் நல்லா ஸ்பீடாகுது. நீங்கள் பாருங்கள், மதிய நேரத்தில் ஒரு 10லிருந்து 15 நிமிடம் நம்ம தூங்கி எந்திரிக்கப்படும் பொழுது அன்னைக்கு மீண்டும் நம்ம தூங்குறதுக்கு இரவு 10 மணி ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 10 மணி வரைக்கும் ஃபுல் சார்ஜில் இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல எனர்ஜியாக இருக்கும். அதுவே மதியம் தூங்காமல் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பாருங்களேன், ஈவினிங் 6 o'clock 7 o'clock வேலையை முடிச்சுட்டு வரும்பொழுதே அப்படியே டயர்டாக சொக்கி ரெங்கி போய் வருவாங்க.